Hello students, in the part 2 video la Geography Unit 4 India Resources and Industries la non-metallic minerals பத்தி நம்ம டீடைலா பார்க்க போறோம். அடுத்ததா நம்ம பார்க்க போறது non-metallic minerals. அதாவது ஏற்கனவே நம்ம metallic minerals பார்த்தோம் இல்லையா, that is the minerals which contains metals in them are called metallic minerals. These minerals do not contain metal in them. So ஏற்கனவே நம்ம இது first partல வந்து distinguish பார்த்தோம் இல்லையா, வேறுபடுத்துக. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான distinguish question, அடிக்கடி question paperல கேட்கக்கூடிய ஒரு question. Distinguish between metallic and non-metallic minerals. So metallic mineralsல metals இருக்கும், non-metallic mineralsல metal இருக்காது. இதுதான் ஒரு வித்தியாசம். So அதுக்கு எக்ஸாம்பிள் எழுதினீங்க அப்படின்னா, even if you write 2 or 3 examples, you will get full 2 mark for the distinguish. So these minerals do not contain metal in them. அதாவது இந்த வகை கனிமங்கள்ல என்ன இருக்காது, உலோகத்தன்மையே இருக்காது. So அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன, mica, limestone, gypsum, nitrate, potash, dolomite, coal, petroleum etc. are the non-metallic minerals. So பக்கத்துல pictures கொடுத்திருக்காங்க பாருங்க, இது வந்து limestone. இப்போ limestone எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதை ஜஸ்ட் நம்ம டச் பண்ணாலே அது கொஞ்சம் black ஆயிடும். அதுதான் வந்து ஆக்சுவலா அதோட குவாலிட்டியே, அதோட தன்மையே அதுதான். ஏதாவது ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அந்த இதில் டச் பண்ணிட்டு அப்படின்னா இட் பிகம் black in color. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா இது மைக்கா, இது ஜிப்சம். ஸோ இந்த மினரல்ஸ் எல்லாமே வந்து நான் மெட்டாலிக் மினரல்ஸ் பிகாஸ் தே டு நாட் கண்டெயின் மெட்டல் இன் தெம். இப்போ நான் மெட்டாலிக் மினரல்ஸ் பார்த்தோம் இல்லையா, நான் மெட்டாலிக் மினரல்ஸ்னா என்னன்னு பார்த்தோம், அதில் எக்ஸாம்பிள் பார்த்தோம். அந்த எக்ஸாம்பிளை ஒவ்வொன்றையும் நம்ம டீட்டெயிலாக இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மைக்கா. In ancient time, mica was used in Ayurvedic medicine. இது வந்து sometimes உங்களுக்கு one wordல கேட்பாங்க, which non-metallic minerals used in Ayurvedic medicine அப்படின்னு கேட்கலாம். mica, the answer is mica. mica became, அந்த காலத்துல வந்து இந்த ஆயுர்வேதிக் மெடிசன் தயார் பண்ண இந்த மைக்காவை யூஸ் பண்ணியிருக்காங்க. And mica became very popular with the development of electrical industry. So mica வந்து ரொம்ப பாப்புலர் ஆனதே எலக்ட்ரிக்கல் இண்டஸ்ட்ரி டெவலப் ஆன அந்த காலகட்டத்தில் தான், பிகாஸ் இட்ஸ் அ வெரி குட் நான் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. இப்போ ஒயர்லாம் நீங்கள் வீட்டில் பார்த்துருப்பீங்க, கலர் கலர் ஒயர்லாம் இருக்கும், உள்ளே வந்து காப்பர் இருக்கும், மேலே வந்து இன்சுலேட்டிங் மெட்டீரியலாக என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்கா தான். ஸோ அதனால தான் ஒயரை மேலே பிடிச்சா நமக்கு ஷாக் அடிக்காது, ஆனால் அந்த காப்பரை பிடிச்சா என்ன ஆகும், ஷாக் அடிக்கும். பிகாஸ் காப்பர் இஸ் அ குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி, வேரஸ் மைக்கா இட்ஸ் அ நான் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. அதனால தான் அந்த காப்பர் ஒயரை சுற்றி என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு கலர் கலராக ஒயர் கொடுத்துருப்பாங்க. வீட்டில் ஒயர்லாம் பார்த்துருக்கீங்க இல்லையா, ரைட். So mica is very popular with the development of electrical industry. இந்த மைக்காலேயே வந்து ஒரு நல்ல வெரைட்டி ஆஃப் மைக்கா எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அப்ராக். அப்ராக் அப்படின்ற குவாலிட்டி ஆஃப் மைக்கா தான் வெரி குட் குவாலிட்டி ஆஃப் மைக்கா. இட் இஸ் translucent, easily spittable into thin sheets, flat, colorless, elastic and incompressible. So it is a translucent material அப்படின்னாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அதாவது இப்போ அந்த மைக்கா இருக்கு இல்லையா, அதில் வந்து லைட் கேன் பாஸ் த்ரூ இன் தட் மைக்கா. அதாவது ஒளி புகும் தன்மை உடையது, ஒளி புகும் தன்மை உடையது தான் இந்த மைக்கா. ஸோ லைட் கேன் பாஸ் த்ரூ this mica and it is easily splittable into thin sheets. அதாவது இது ஈஸியா என்ன பண்ணலாம், மெலிசா thin sheet ஆக்கிடலாம் அந்த அளவுக்கு. அப்புறம் டிரான்ஸ்பரண்டா இருக்கும், கலர்லெஸ், கலர் கிடையாது, அண்ட் எலாஸ்டிக், எந்த ஷேப்ல வேணா அதை நம்ம வந்து உருவாக்க முடியும், மாத்திக்க முடியும். அண்ட் இட் இஸ் incompressible அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அதாவது ரொம்ப நெகிழும் தன்மை உடையது. அதாவது எலாஸ்டிக் சொன்னோம், குறைந்த
மின் இழப்பையும் தாங்கக்கூடிய ஒன்று அப்படின்னு சொல்றாங்க. So mica is used in making the insulating properties as it withstands high voltage and has a low power loss factor. So இதை ஏன் நம்ம insulating material நம்ம யூஸ் பண்றோம்? இதை sometimes give reason கூட புக்குள்ளேந்து கேட்கிற கொஸ்டின்ஸ்ல கேட்கலாம். இதை ஏன் மைக்காவை நம்ம வந்து insulating property நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா, as it withstand high voltage, ரொம்ப high voltage currentையும் அதை withstand பண்ணிக்கும், and has a very low power loss factor. ஸோ இந்த ரெண்டு காரணங்களால தான் நம்ம வந்து மைக்காவை இன்சுலேட்டிங் மெட்டீரியலாக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ ஒயர்லாம் வீட்டில் பார்த்துருப்பேன் இல்லையா, காப்பர் ஒயரை சுற்றி இருக்கிற அதுதான் மைக்கா. And since it is a non-conductor of electricity, it is exclusively used in electrical goods. So இது வந்து நான் ஏற்கனவே சொன்னேன், it's a non-conductor of electricity. அதனால தான் நம்ம வந்து electrical goods பண்ணும்போது இந்த மைக்காவை யூஸ் பண்ணாம நம்ம எந்த electrical goodsமே பண்ண முடியாது. So it is become indispensable in the electrical industry. And it is also used in making lubricants, medicines, paints and varnishes. So இது வந்து எலக்ட்ரிக்கல் இண்டஸ்ட்ரியில மட்டும் யூஸ் ஆகல, வேற எங்கெல்லாம் யூஸ் பண்றாங்க. ஸோ இட் இஸ் யூஸ்ட் ஃபார் மேக்கிங் லியூப்ரிகன்ஸ், அந்த என்ஜின் ஆயில்லாம் பண்ணுவாங்க இல்லையா, மசகு எண்ணெய் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது, அப்புறம் மெடிசின் மருந்தெல்லாம் தயார் பண்றதுக்கு, பெயிண்ட்ஸ் அந்த பெயிண்ட் வார்னிஷ்லாம் அடிப்பாங்க இல்லையா வீட்டுக்கு, அந்த மாதிரியான பெயிண்ட் தயார் பண்றதையும் வார்னிஷ் தயார் பண்றதையும் இந்த மைக்காவை யூஸ் பண்றாங்க. ஸோ இந்த மைக்கா பிக்சரை பார்த்தா உங்களுக்கு பெட்டரா புரியும். இப்படிதான் ராக்ல கிடைக்கும். இந்த பிக்சரை பாருங்க. திஸ் இஸ் ஹவ் யூ வில் கெட். ஸோ பார்த்தா உங்களுக்கே தெரியும், ஒரு கண்ணாடி மாதிரி இருக்கா. ஸோ இப்படிதான் இருக்கும். இதை வந்து அழகா வெட்டி எடுப்பாங்க. வெட்டி எடுத்த உடனே இது மாதிரி கட் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க, எவ்வளோ டிரான்ஸ்பரண்டா இருக்கு அண்ட் எவ்வளோ தின் ஷீட்ஸா எடுக்க முடியுதுன்னு பாருங்க. ஸோ இதுதான் மைக்கா. இந்த மைக்காவை கலர் கலரா என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஒயருக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த இடத்துல இருக்கிறது காப்பர். காப்பர் இஸ் a very good conductor of electricity. அது சுத்தி இருக்கிறது என்னது, மைக்கா. ஸோ இந்த இடத்த நம்ம தொட்டா கூட நமக்கு ஷாக் அடிக்காது, வேறஸ் நம்ம இந்த இடத்த தொட்டா ஷாக் அடிக்கும் இல்லையா, பிகாஸ் காப்பர் இஸ் a good conductor of electricity, whereas மைக்கா நான் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. ஸோ அதனால தான் ஒயர்ல நம்ம அதை யூஸ் பண்றோம். ஸோ இந்த பிக்சரை பார்த்தா உங்களுக்கு பெட்டரா புரியும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது லைம்ஸ்டோன். ஸோ இந்த லைம்ஸ்டோன் அப்படின்னும் போதே ஒயிட் கலர்ல இருக்கும். இந்த பக்கத்துல ஒரு போட்டோ இருக்கு பாருங்க, இதெல்லாம் லைம்ஸ்டோன் ராக்ஸ். ஸோ கீழே இருக்கிறது தான் இந்த லைம்ஸ்டோன். எவ்வளோ ஒயிட்டா இருக்கு பாருங்க, இதெல்லாம் வந்து லைம்ஸ்டோன் ராக்ஸ் இதெல்லாம். So limestone is associated with rocks composed of either calcium carbonate or double carbonate of calcium and magnesium or mixture of both. ஸோ இப்போ இந்த லைம்ஸ்டோன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இது எந்தெந்த மாதிரியான ராக்ல கிடைக்கும் அப்படின்னா, எந்த ராக்ல வந்து கால்சியம் கார்பனேட் அதிகமாக இருக்கோ, அல்லது டபுள் கார்பனேட், அதாவது கால்சியமும் மெக்னீசியமும் கலந்து ரெண்டு இருக்கிறது, இல்ல மிக்சர் ஆஃப் போத், இது ரெண்டும் கலந்து இருந்தா அந்த மாதிரி ராக்ல எல்லாம் யூ வில் கெட் திஸ் லைம்ஸ்டோன். ஸோ limestone usually associated with rocks composed of either calcium carbonate or the double carbonate of calcium and magnesium. இது ரெண்டும் கலந்து தனித்தனியாவும் இருக்கலாம், கலந்து இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ராக்ஸ்ல எல்லாம் limestone நமக்கு கிடைக்கும். Limestone is used in the industries of chemicals for soda ash, caustic soda, bleaching powder, paper, cement, iron and steel, glass and fertilizers. So இந்த limestone நம்ம எதுக்கெல்லாம் பயன்படுத்துறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, கெமிக்கல் தயார் பண்ண, அதாவது கெமிக்கல் இண்டஸ்ட்ரி எல்லாத்துலயுமே வந்து லைம்ஸ்டோன் கண்டிப்பா இருக்கும். ஸோ சோடா ஆஷ் தயார் பண்றதுக்கு, காஸ்டிக் சோடா கிளீன் பண்றதுக்குலாம் போடுவோம் இல்லையா, ப்ளீச்சிங் பவுடர் அது, அதுக்கப்புறம் பேப்பர், சிமெண்ட், அயன் அண்ட் ஸ்டீல், கிளாஸ், ஃபர்டிலைசர், இது எல்லாம் தயார் பண்றதுக்கு நம்ம வந்து ஒரு ரா மெட்டீரியலா இந்த லைம்ஸ்டோனை யூஸ் பண்றோம். அடுத்தது நம்ம பார்க்க போறது ஜிப்சம். ஸோ மைக்கா பார்த்தோம், லைம்ஸ்டோன் பார்த்தோம். தேர்ட் நான் மெட்டாலிக் மினரல் ஜிப்சம். So gypsum is hydrated sulphate of calcium which occurs as white, opaque or transparent minerals in beds of sedimentary rocks such as limestone, sandstone and shale.
ஸோ இந்த ஜிப்சம் அப்படிங்கிறது நமக்கு என்ன அப்படின்னா ஒரு hydrated sulphate of calcium தான் இது. It is nothing but hydrated sulphate of calcium. இந்த கால்சியத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்த எந்த இடத்துல எந்த பாறைகளில் இதில் இருக்கும் பார்த்தோம்னா செடிமெண்ட்ரி ராக்ஸில் இது நிறையா கிடைக்குது. சச் செடிமெண்ட்ரி ராக்ஸ் அப்படின்னு வரும்போது லைம்ஸ்டோன், சாண்ட்ஸ்டோன், ஷேல் இதெல்லாம் வந்து செடிமெண்ட்ரி ராக்ஸ். ஸோ இதில் நமக்கு நிறையா கிடைக்குது. இதோட குவாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது எந்த கலரில் கிடைக்கும் அப்படின்னா ஒயிட் கலரில் இருக்கும். அண்ட் இட் இஸ் ஒபேக். ஒபேக் மீன்ஸ் என்னது, டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த மினரல்ஸ் வந்து எந்த ராக்ஸில் கிடைக்கும் அப்படின்னா sedimentary ராக்ஸில் கிடைக்கும். Then gypsum is used in the manufacturing of cement, fertilizer, wallboard, plaster of Paris and in soil conditioning. ஸோ இந்த சாயில் கண்டிஷனிங்காக தான் நம்ம என்ன பண்ணுவோம், அக்ரிகல்ச்சரில் இதை யூஸ் பண்ணுவோம். இந்த பக்கத்தில் இருக்கிற ஒரு படம் பாருங்க. ஜிப்சம் அப்படிங்கிறது ஒரு ஃபர்டிலைசராகவே நம்ம வந்து அக்ரிகல்ச்சரில் யூஸ் பண்ணுறோம். பிகாஸ் இட் இஸ் சாயில் கண்டிஷனிங். நல்ல ஒரு மண்ணை வளப்படுத்தக்கூடிய ஒரு பொருள், வளமூட்டக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ஃபர்டிலைசருக்கு யூஸ் பண்ணுறோம். மேனுஃபேக்சரிங் ஆஃப் சிமெண்ட் தயார் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி வால் போர்டு, அதாவது சுவர் பட்டிகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான வால் போர்டு தயார் பண்ண இதை யூஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும், இதுதான் ஜிப்சம். எவ்வளோ டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது பாருங்கள். அப்படியே நல்ல ஒரு கிளியராக டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற ஒரு மினரல் தான் இது. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் நத்திங் பட் இதெல்லாம் வந்து ஜிப்சம் போர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபால் சீலிங்லாம் இருக்கு இல்லையா, மேக்ஸிமம் ஃபால் சீலிங்லாம் வந்து இந்த ஜிப்சம் போர்டை வச்சு தான் பண்ணுவாங்க. அந்த நிறைய வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா டெக்கரேஷனுக்கு வந்து ஃபால் சீலிங்லாம் போட்டு பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் நிறைய வந்து ஜிப்சம் போர்டை தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மேப்பில் நம்ம வந்து இது ஆக்சுவலாக வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட் மேப்புன்னே சொல்லலாம். இந்த கொஷின்ஸ் உங்களுக்கு எப்படி வரும் அப்படின்னா ஒரு எல்லாத்துலேயும் ஒரு 2 பிளேசஸ் லைக் அயன், மேங்கனீஸ், காப்பர், பாக்சைட், லைம்ஸ்டோன், ஜிப்சம், மைக்கா, கோல்டு, இது எல்லாத்துலேயுமே 2 இடம் மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டா போதும். ஸோ இந்த மினரல்ஸ்லாம் எங்கெல்லாம் நமக்கு கிடைக்குது இந்தியாவில் அப்படின்றது தான் இந்த மேப்பு. ஸோ இந்த மேப்பில் வந்து உங்களுக்கு எண்டில், இந்த லெசனோட எண்டில் வந்து 2 பிளேசஸ், முக்கியமான 2 பிளேசஸை வந்து சொல்லித்தரேன். ஸோ அதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டா போதும். ஆனால் மற்ற இடம்லாம் என்ன அப்படின்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிறது நல்லது இல்லையா. ஸோ அயன் ஓர்லாம் எங்கெல்லாம் கிடைக்குது அப்படின்னா, ஸோ இந்த சிம்பிள் எங்கெல்லாம் இருக்குது, தோ இங்கெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து புக்கில் இருக்கிற ஒரு மேப்பு தான். ஸோ தட் புக்கை ஒரு 2 to 3 minutes நீங்கள் கீப் வாட்சிங் each and every dots, you will understand better. So manganese எங்க இருக்கு, காப்பர் எங்க இருக்கு அப்படின்னா, இப்போ கோல்டு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 4 இடத்துல தான் இருக்கு. ஸோ வெரி ஈஸி டு ரிமெம்பர். ஸோ இங்கே நார்த் சைட்லாம் கிடையவே கிடையாது பாருங்க, இந்த சவுத் சைடில் மட்டும்தான் இருக்கு. ஸோ வெரி ஈஸி டு ரிமெம்பர் த கோல்டு இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு இடமும் நம்ம வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிற சில இடங்களை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எனர்ஜி ரிசோர்ஸஸ். ஸோ நம்ம இது வரைக்கும் வந்து மெட்டாலிக் அண்ட் நான் மெட்டாலிக் மினரல்ஸை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம் இல்லையா. ஸோ அடுத்த டாபிக் நம்ம பார்க்க போகிறது எனர்ஜி ரிசோர்ஸஸ். இந்த எனர்ஜி ரிசோர்ஸஸ் பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து நம்ம டீட்டெயிலாக படிக்க போகிறது ரெனியூவபிள் அண்ட் நான் ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ். இந்த ரெனியூவபிள் அண்ட் நான் ரெனியூவபிள் ரிசோர்ஸஸை பற்றி நம்ம இன்ட்ரோடக்ஷன் பேராகிராஃப்லேயே பார்த்துருப்போம். ஸோ திரும்ப திரும்ப நமக்கு எடுக்க வந்துக்கிட்டே இருந்தது அப்படின்னா, அதாவது மீட்டுருவாக்கம் செய்யக்கூடிய எல்லாமே வந்து ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ், மீட்டுருவாக்கம் செய்ய முடியாதது எல்லாமே நான் ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. ஸோ த ரிசோர்ஸஸ் ஃப்ரம் விச் the electricity generated are called energy resources. இப்போ இந்த எனர்ஜி ரிசோர்ஸஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது மின்சாரம் உற்பத்தி செய்ய பயன்படும் எல்லா வளங்களுமே எனர்ஜி ரிசோர்ஸஸ் தான். ஸோ எந்த ரிசோர்ஸஸ் மூலமாக நம்ம வந்து எலக்ட்ரிசிட்டியை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோமோ அது எல்லாமே எனர்ஜி ரிசோர்ஸஸ். ஸோ பிகாஸ் எலக்ட்ரிசிட்டி இஸ் அன் இம்பார்ட்டன்ட் காம்பனண்ட் ஆஃப் அவர் லைஃப் இல்லையா. ஸோ எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் நம்மளால் இப்போ இருக்க முடியாது. அதுவும் இந்த இமேஜின் நம்ம அந்த காலம் மாதிரி எலக்ட்ரிசிட்டியே இல்லாமல் இந்த வெயில் காலத்தில் நம்ம இருக்க முடியுமா, ரொம்ப கஷ்டம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஸோ ஃபேன் இல்லாமல் நம்ம இருக்க முடியாது,
இல்லையா? சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இப்போ மொபைல் சார்ஜ் பண்ணுறதுக்கு கூட வி நீட் எலக்ட்ரிசிட்டி இல்லையா? ஸோ எல்லாத்துக்குமே மெயின் பார்ட் ஆஃப் அவர் லைஃப் அப்படின்ட்டு இட் பிகம் அ பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் அவர் லைஃப் அப்படின்னு கூட சொல்லலாம், தட் எலக்ட்ரிசிட்டி. So energy resources can be classified into renewable and non-renewable resources. இந்த energy resources நம்ம ரெண்டு வகையா பிரிக்கலாம், renewable and non-renewable resources. இப்போ non-renewable resources அப்படின்னு பார்த்தோம்னா coal, petroleum, natural gas, nuclear minerals are all non-renewable resources because அது எல்லாமே எடுக்க குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் அதோட அளவு. ஆனால் water, sunlight, wind, biogas, tides, etc. are the sources of renewable energy. So இந்த non-renewable energyக்கும் renewable energyக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இந்த water, sunlight, wind, biogas, tides இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இயற்கையாகவே நமக்கு பூமியில இருக்கக்கூடியது, அது வந்து abundant-ஆ நமக்கு கிடைக்கக்கூடியது, நிறைய கிடைக்கக்கூடியது இல்லையா? அண்ட் அட் த காஸ்ட் ஆஃப் நோ, அதாவது எந்த விலையும் கொடுக்காம நம்ம என்ன பண்ணலாம், அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பட் கோல், பெட்ரோலியம், நேச்சுரல் கேஸ், நியூக்ளியர் மினரல் இது எல்லாமே வந்து நான் ரெனியூவபிள் எனர்ஜி. ஸோ இது ரெண்டுத்துக்கும் ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ், நான் ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ், இது ஒரு முக்கியமான டிஸ்டிங்விஷ். அதை நம்ம இன்ட்ரோடக்ஷன்லயே பார்த்துட்டோம் இல்லையா? ஸோ இப்போ ரெனியூவபிள் அண்ட் நான் ரெனியூவபிள் ரிசோர்ஸஸை பற்றி பார்த்தோம். ஸோ இதில் நான் ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ் ஆஃப் எனர்ஜியில் கோல் பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதில் வந்து ஒன் வேர்டு கேட்பாங்க, அதுக்கப்புறம் ஒரு 2 மார்க் கொஸ்டின், இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின் ஒன்று இருக்குது இந்த கோல் டாப்பிக்கில். ஸோ கோல் இஸ் அன் இன்ஃப்ளேமபிள் ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் கம்போஸ்ட் மெயின்லி ஆஃப் ஹைட்ரோகார்பன்ஸ். கோல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எளிதில் எரியக்கூடிய ஒரு ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ். இதில் என்ன இருக்குது அப்படின்னா நிறைய ஹைட்ரோகார்பன்ஸ் இருக்குது. இந்த கோலில் என்ன இருக்குது, ஹைட்ரோகார்பன்ஸ் நிறையா இருக்குது. இந்த கார்பனோட அளவை பொறுத்து தான் அந்த கோலையே என்ன பண்ணுவாங்க, வகை வகையாக பிரிப்பாங்க. ஸோ கோல் இஸ் அவைலபிள் இன் த ஃபார்ம் ஆஃப் செடிமெண்டரி ராக்ஸ். இந்த கோல் எங்கே கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா செடிமெண்டரி ராக்ஸில் தான் கிடைக்கும். அண்ட் இட் இஸ் யூஸ்ட் இன் த ஜெனரேஷன் ஆஃப் தெர்மல் பவர். ஸோ இந்த கோலை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம், தெர்மல் பவர் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். அண்ட் சின்ஸ் இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் த இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் ஆஃப் எனி கண்ட்ரி, since it is a valuable one, it is called black gold. ஸோ நம்மளோட நாட்டோட இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டுக்கு இந்த கோல் வந்து ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது. ஸோ அதனால தான் இதை வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா பிளாக் கோல்டு அப்படின்னு சொல்கிறோம். இது அடிக்கடி ஒன் வேர்டில் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. ஸோ பிளாக் கோல்டு அப்படின்றது நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னா கோலை தான் பிளாக் கோல்டு, கருப்பு தங்கம் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அது கருப்பாக இருக்குமா, அவ்வளோ வேல்யூபிள் ஒன், அதனால தான் அதை கருப்பு தங்கம் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் பேஸ்ட் ஆன் கார்பன் கண்டென்ட், ஏன்னா கோலில் வந்து கார்பன் கண்டென்ட் அதாவது அதோட அளவை பொறுத்து நம்ம என்ன பண்ணுறோம், அந்த கோலை வந்து 4 வகையாக பிரிக்கிறோம். ஸோ இட் இஸ் கிளாசிஃபைட் இன்டு 4 டைப்ஸ். என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆந்த்ரசைட், இதில் வந்து எவ்வளோ % கோல் இருக்குது அப்படின்னா 80 to 90%. அப்போது இதுதான் பெஸ்ட் குவாலிட்டி ஆஃப் கோல், ஆந்த்ரசைட். செகண்ட் ஒன் பிட்டுமினஸ், அது 60 to 80% கோல் இருக்குது. அண்ட் தேர்ட் ஒன் லிக்னைட், இதுதான் அந்த நெய்வேலியில் நம்ம தமிழ்நாட்டில் கிடைக்கக்கூடிய ஒரு கோல், லிக்னைட். ஸோ 40 to 60% அதில் கோல் இருக்குது. அண்ட் பீட்ன்றது மரக்கறி சொல்லுவோம் இல்லையா, அதில் வந்து லெஸ் தேன் 40% ஆஃப் கோல் நமக்கு கிடைக்குது. ஸோ இந்த கிளாசிஃபிகேஷன் தான் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின். அதாவது கோலோட வெரைட்டி என்ன அப்படின்னு கேட்பாங்க. And based on the carbon content, the coal can be divided into 4 types இல்லையா, anthracite, bituminous, lignite, peat. So anthracite 80 to 90%, bituminous 60 to 80%, lignite 40 to 60% and peat less than 40%. So இது வந்து ஒரு important 2 mark question அடிக்கடி உங்களுக்கு கேட்பாங்க. அடுத்ததா இந்த கோல் அப்படின்னு பார்த்தோம்னா கோல் இஸ் an important source of energy in India with its varied and innumerable uses. இந்த கோல் வந்து நம்மளோட very important source of energy அப்படின்னு சொல்லலாம்.
ஏன் அப்படின்னா இது வந்து எனர்ஜி சோர்ஸா மட்டுமே நம்ம யூஸ் பண்ணல. இதுல வந்து நம்ம நிறைய யூசஸ் இருக்கு கோல்ல அப்படின்னு சொல்றாங்க. இட் கேன் பி கன்வெர்டட் இன்டு கேஸ், ஆயில், எலக்ட்ரிசிட்டி அண்ட் தெர்மல் பவர். ஸோ இந்த கோலை நம்ம கேஸா கன்வெர்ட் பண்ணலாம், ஆயிலா கன்வெர்ட் பண்ணலாம், எலக்ட்ரிசிட்டியா கன்வெர்ட் பண்ணலாம், தெர்மல் பவராகவும் கன்வெர்ட் பண்ணலாம். அண்ட் இது ஒன் வேர்ட்ல கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. ஜார்க்கண்ட் இஸ் த லார்ஜஸ்ட் கோல் ப்ரொடியூசிங் ஸ்டேட் இன் த கண்ட்ரி. ஸோ எந்த ஸ்டேட்ல வந்து கோல் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஜார்க்கண்ட்ல தான். ஸோ இந்தியன் லிக்னைட் brown coal deposits occur in the southern and western part of Peninsular India. So இந்த brown coal அப்படின்னு சொல்றோம் இல்லையா, lignite, Indian lignite அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த third variety பார்த்தோம் இல்லையா, 40 to 60% of the carbon content இருக்கு அப்படின்ட்டு. இந்த lignite variety எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம southern இந்தியாலையும் western part of the Peninsular இந்தியாலையும் தான் இந்த Indian lignite அதாவது brown coal அப்படிங்கிறது கிடைக்குது. அந்த பெஸ்ட் வந்து நம்மளோட நெய்வேலியை சொல்லலாம். தமிழ்நாட்டில் இருக்கிற நெய்வேலியில வந்து இந்த லிக்னைட், நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் அங்கே தான் நமக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் லிமிடெட், இந்தியா லிமிடெட். ஸோ அங்கே வந்து நமக்கு இந்த லிக்னைட் கிடைக்குது. The Ministry of Coal has the overall responsibility of determining policies and strategies in respect of exploration and development of coal resource in India. ஸோ இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் கோல் இருக்காங்க இல்லையா, அவங்களோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா they took the overall responsibility of determining policies. அதாவது கோலை வந்து எப்படி நம்ம பெட்டரா யூஸ் பண்ணலாம். பிகாஸ் கோல் இஸ் a non-renewable resources இல்லையா, எடுக்க எடுக்க அதோட அளவு என்ன ஆகும், குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அது உருவாக பல மில்லியன் ஆண்டுகள் ஆகும் இல்லையா. ஸோ we have to leave this for the next generation also. அப்போ நம்மளே எல்லாத்தையும் எடுத்து யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்து வர ஜெனரேஷனுக்கு அது இல்லாமையே போயிடும் இல்லையா. ஸோ அதனால இந்த பாலிசிஸ் எல்லாம் ஃப்ரேம் பண்றது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் கோல் அப்படின்ற தனி ஒரு மினிஸ்ட்ரியே இருக்கு நம்ம நாட்டில். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எந்தெந்த இடத்துல எல்லாம் கோல் கிடைக்குது, அதை எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், அதை எப்படி டெவலப் பண்ணலாம் இந்த ரிசோர்ஸஸை அப்படின்ற ஒரு பாலிசியை ஃப்ரேம் பண்ணுறது தான் அவங்களோட வேலை. அவங்க வந்து ஃபுல் டெவலப்மெண்ட்டையும் அவங்க பார்த்துப்பாங்க. ஸோ கோல் இந்தியா லிமிடெட் சிஐஎல், நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் இந்தியா லிமிடெட், அதுக்கப்புறம் NLCIL இதுதான் நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் லிமிடெட், அண்ட் சிங்கரேனி காலரிஸ் கம்பெனி லிமிடெட் SCCL ஆர் இட்ஸ் பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங். இது மூணுமே பார்த்தோம் அப்படின்னா கவர்மெண்டால அண்டர்டேக் பண்ண கோல் கம்பெனிஸ், அதாவது கோல் எக்ஸ்ப்ளோர் பண்ற கம்பெனிஸ் அப்படின்னு சொல்றோம். இது வந்து இதுல வந்து நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கு. ஸோ இந்த இதில் பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் லிக்னைட்டை ப்ரௌன் கோல் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் விச் இஸ் த லார்ஜஸ்ட் கோல் ப்ரொடியூசிங் ஸ்டேட் இந்த கண்ட்ரி அப்படின்னா அது ஜார்க்கண்ட். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒன் வேர்டில் கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதுதான் பிளாக் கோல்டு, கருப்பு தங்கம் அப்படின்னு சொல்கிற கோல் நிலக்கரி இதுதான். ஸோ கோல்க்கு அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது பெட்ரோலியம். பெட்ரோலியம் ஆர் க்ரூட் ஆயில், அதாவது கச்சா எண்ணெய் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் க்ரூட் ஆயில். ஸோ த வேர்ட் பெட்ரோலியம் ஹாஸ் பீன் derived from two Latin words, petro meaning rock and oleum meaning oil. ஸோ பெட்ரோலியம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து லாட்டின் வேர்ட்ஸ்லேருந்து தான் எடுத்திருக்காங்க. பெட்ரோ அப்படின்னா ராக்னு அர்த்தம், ஓலியம் அப்படின்னா ஆயில். ஸோ இந்த மீனிங்லேருந்து நமக்கு என்ன புரியுது, ஸோ ராக் லேயர்ஸ்லேருந்து எடுக்கக்கூடிய ஒரு ஆயில் தான் இந்த பெட்ரோலியம் அப்படின்ட்டு இல்லையா. ஸோ thus petroleum is oil obtained from rocks of the earth. ஸோ பெட்ரோலியம் அப்படிங்கிறது என்ன, ராக்ஸ்லேருந்து எடுக்கக்கூடிய ஒரு ஆயில் தான். So therefore it is also called mineral oil. So இதுக்கு இன்னொரு பேரும் இருக்கு, பெட்ரோலியத்துக்கு இன்னொரு பேரும் இருக்கு, மினரல் ஆயில். இது வந்து உங்களுக்கு ஒன் வேர்ட்ல கேட்பாங்க. ஸோ இந்த மினரல் ஆயில் என்று அழைக்கப்படும் பொருள் எது அப்படின்னு கேட்கலாம். அதாவது உங்களுக்கு வந்து சூஸ்ல கேட்கலாம், இல்லை ஃபில்லப்ல கேட்கலாம். ஸோ இன் எனி ஃபார்ம் ஆஃப் ஒன் வேர்ட் உங்களுக்கு இது வரும். ஸோ பெட்ரோலியமுக்கு இன்னொரு பேர் என்ன, மினரல் ஆயில். ஸோ பெட்ரோலியம் இஸ் an inflammable liquid that is composed of hydrocarbons which constitute 90 to 95% of petroleum, and the remaining is chiefly organic compounds containing oxygen, nitrogen, sulfur and traces of
organ metallic compounds. So இந்த பெட்ரோலியம் அப்படின்றது எளிதில் எரியக்கூடிய ஒரு லிக்விட். ஸோ தீப்பிடிக்கக்கூடிய ஒரு லிக்விட் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இதில் வந்து 90 to 95% என்ன இருக்குது அப்படின்னா ஹைட்ரோகார்பன் இருக்குது. மீதி இருக்கிற அந்த 5 to 10% இருக்கு இல்லையா, ஸோ அதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஆக்சிஜன், நைட்ரஜன், சல்ஃபர் அண்ட் ட்ரேசஸ் ஆஃப் ஆர்கானிக் மெட்டாலிக் காம்பவுண்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த பெட்ரோலியம் அப்படிங்கிறது பெட்ரோலியம் ஆர் க்ரூட் ஆயில் வாட் எவர் இட் மே பி. ஸோ இது லாட்டின் வேர்ட்லேன்னு எடுத்திருக்காங்க. இதுக்கு petroleum is an oil obtained from the rocks of the earth, and it is also called as mineral oil, and it is highly inflammable liquid. So இதில் வந்து 90 to 95% hydrocarbons இருக்கு. மீதி இருக்கிற 5 to 10% என்ன இருக்கு? ஆக்சிஜன், நைட்ரஜன், சல்ஃபர் அண்ட் ட்ரேசஸ் ஆஃப் ஆர்கன் மெட்டாலிக் காம்பவுண்ட்ஸ்லாம் இதில் இருக்கு. ஸோ இதை நம்ம எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது நமக்கே தெரியும் இல்லையா? ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு எனர்ஜி சோர்ஸ் இல்லையா? நம்ம வந்து இது வந்து வாகனங்களுக்கு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் இதை யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பிளேன்ஸ்க்கு யூஸ் பண்ணுறோம், கப்பலுக்கு யூஸ் பண்ணுறோம், ரயில்களுக்கெல்லாம் இந்த எரிபொருளாக இதை பயன்படுத்துகிறோம். அதே மாதிரி இது வந்து நிறைய பொருட்கள் தயார் பண்ணுறதுக்கும் இதை வந்து ரா மெட்டீரியலாக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா இந்த க்ரூட் ஆயிலாக்கும் இல்லை பெட்ரோலியமாக இருக்கும் எங்கே கிடைக்குது அப்படின்னா, ஸோ ஒன்லி அந்த கோஸ்டல் ரீஜன். ஸோ நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கோஸ்டல் ரீஜனில் நமக்கு கொஞ்சம் க்ரூட் ஆயில் கிடைக்குது. பட் நம்ம அங்கே கிடைக்கிற க்ரூட் ஆயில் நமக்கு பத்தலை. அதனால வி ஆர் இம்போர்ட்டிங் க்ரூட் ஆயில் ஃப்ரம் வேரியஸ் அதர் கண்ட்ரீஸ். ஸோ இப்படி தான் இருக்கும். இந்த கீழே இருக்கிற ஒரு படம் பாருங்கள், இதுதான் ஆயில் ரிஃபைனரி. ஸோ இது மாதிரி தான் அந்த கடல்லேருந்து கடலுக்கு அடியில் இருக்கிற லேயர்லேருந்து என்ன பண்ணுவாங்க, ஆயிலை க்ரூட் ஆயிலாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுலேருந்து பெட்ரோலியம், நேச்சுரல் கேஸ் அப்படின்றத பிரித்து எடுப்பாங்க. ஸோ த மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ் இஸ் அ மினிஸ்ட்ரி ஆஃப் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ் அப்படிங்கிறது வந்து நம்மளோட இந்திய அரசாங்கத்தில் இயங்கும் ஒரு அமைச்சகமாகும். இதில் பார்த்தோம் அப்படின்னா இவங்க என்ன வேலையெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னா, it is responsible for the exploration, production, refining, distribution, marketing, import, export and conservation of petroleum, natural gas, petroleum product and liquefied natural gas in India. So இந்த Ministry of Petroleum and Natural Gas அவங்களோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னு பார்த்தோம்னா எக்ஸ்ப்ளோரேஷன் அப்படிங்கிறது என்ன, எந்த இடத்துல க்ரூட் ஆயில் கிடைக்கும் அப்படிங்கிறத எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். தென் ப்ரொடக்ஷன், அதாவது உற்பத்தி செய்யணும். அடுத்தது ரிஃபைனிங், அதை சுத்திகரிக்கணும். டிஸ்ட்ரிபியூஷன் விநியோகம் செய்யணும் இல்லையா எல்லா இடத்துக்கும். தென் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது என்ன, இட்ஸ் சேம் திங் லைக் எந்தெந்த இடத்துக்கெல்லாம் தேவையாக இருக்கோ அந்த இடத்துக்கெல்லாம் விற்பனை செய்யணும். அடுத்தது ஏற்றுமதி, இறக்குமதி, இம்போர்ட், எக்ஸ்போர்ட். அடுத்தது பார்த்தோம்னா கன்சர்வேஷன் ஆஃப் பெட்ரோலியம், அதாவது இந்த எண்ணெயை வந்து பாதுகாக்கணும் இல்லையா. அடுத்தது நேச்சுரல் கேஸ், இயற்கை எரிவாயு இருக்கு இல்லையா, அதையும் அது இந்த க்ரூட் ஆயிலேருந்து தான் பிரித்து எடுப்பாங்க. தென் பெட்ரோலியம் ப்ராடக்ட், என்னெல்லாம் அதுலேருந்து ப்ராடக்ட் வருதோ. தென் லிக்விஃபைட் நேச்சுரல் கேஸ், அதாவது இந்த பொருளை எல்லாத்தையும் பாதுகாக்கிறது தான் இவங்களோட வேலை. இந்த வேலையெல்லாம் தான் இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ் பண்ணுவாங்க. ஸோ கீழே இருக்கிற படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ இது ஒரு ஆயில் வெல். ஸோ அதுலேருந்து ஆயிலை வந்து க்ரூட் ஆயிலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அந்த ரிஃபைனிங் சென்டரில் ரிஃபைன் பண்ணி தான் அனுப்புவாங்க ஃபார் டிஸ்ட்ரிபியூஷன். இப்போ இந்த ஆயில் ஃபீல்ட்ஸ்லாம் வந்து வெஸ்டர்ன் கோஸ்ட் அண்ட் ஈஸ்டர்ன் கோஸ்ட்டில் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். இது வந்து ஆக்சுவலாக மேப் கொஸ்டினில் வந்து அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு பார்ட். ஸோ வெஸ்டர்ன் கோஸ்ட் ஆஃப் ஷோர் ஆயில் ஃபீல்ட்ஸ் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா, மும்பை ஹை ஆயில் ஃபீல்ட்ஸ் இட்ஸ் லார்ஜஸ்ட் பிகாஸ் 65% ஆஃப் த க்ரூட் ஆயில் நம்ம வந்து இங்கேருந்து தான் கிடைக்குது. இது வந்து உங்களுக்கு ஒரு ஒன் வேர்டில் கேட்கலாம். அடுத்தது குஜராத் கோஸ்ட், செகண்ட் லார்ஜஸ்ட். குஜராத் கோஸ்ட் தான் செகண்ட் லார்ஜஸ்ட். அண்ட் தேர்ட் ஒன் பேசம் ஆயில் ஃபீல்ட் சவுத் ஆஃப் மும்பை ஹை. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, மும்பை ஹை வந்து லார்ஜஸ்ட். அதுக்கு சவுத்தில் இருக்கிறது பேசம் ஆயில் ஃபீல்ட்ஸ். அண்ட் ஃபோர்த் ஒன் இஸ் Aliabet oil field south of Bhavanagar and fifth one Ankleshwar குஜராத்ல இருக்கு. and sixth one Cambe Luni region, இதுவும் குஜராத் ரீஜன் தான். and seventh one Ahmedabad Kolal region. so இது இந்த கொலால், அகமதாபாத், காம்பே இது எல்லாமே வந்து உங்களுக்கு அன்கலேஸ்வர் மேப் கொஸ்டின்ல உங்களுக்கு வரும். ஸோ இந்த மேப் நம்ம பார்க்கும்போது அதை டீட்டெயிலாக பார்க்கலாம்.
அடுத்தது ஈஸ்டர்ன் கோஸ்ட் ஆஃப் ஆஃப்ஷோர் ஃபீல்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பிரம்மபுத்திரா வேலி, அதாவது அஸ்ஸாம் இருக்கு இல்லையா, அந்த இடம் ஃபுல்லாவே வந்து நிறைய ஆயில் வெல்ஸ் இருக்கு. அண்ட் திப்ருகர் அண்ட் சிப்சாகர் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் அப்பர் அஸ்ஸாம், திக்பாய் ஆயில் ஃபீல்ட்ஸ், அதுதான் ஓல்டஸ்ட் ஃபீல்ட் இன் த கண்ட்ரி. இது வந்து ஒன் வேர்ட்ல அடிக்கடி கேட்கக்கூடியது. லார்ஜஸ்ட் வந்து மும்பை ஹை, ஓல்டஸ்ட் வந்து திக்பாய். அண்ட் அடுத்தது நஹரோட்டியா. இந்த நஹரோட்டியா வந்து ஆயில் ஃபீல்ட்ஸ் வந்து விச் இஸ் தேர் இன் த சவுத் வெஸ்ட் ஆஃப் திக்பாய். அண்ட் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஃபோர்த் ஒன் மொரான் அண்ட் ஹுக்ரிஜின் ஆயில் ஃபீல்ட் சவுத் வெஸ்ட் ஆஃப் நஹரோட்டியா. அண்ட் அடுத்தது ருத்ரசாகர் லாவா ஆயில் ஃபீல்ட்ஸ் சிப்சாகர் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் அசாம். சுர்மா வேலி, இந்த சுர்மா வேலி எந்தெந்த டிஸ்ட்ரிக்டை கவர் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பதார்பூர், மசிம்பூர் அண்ட் பத்தாரியா. அடுத்தது ஆஃப் ஷோர் ஆஃப் அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலண்ட்ஸ், தென் கல்ஃப் ஆஃப் மன்னார் அண்ட் பாலேஸ்வர் கோஸ்ட், பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேஷ். So இந்த tabular column பொறுத்த வரைக்கும் you have to remember two important thing, which is the largest oil fields and oldest oil field. இதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதுல இருந்து ஒரு 5 மேப் क्वेश्चन உங்களுக்கு வரும். அதை நான் மேப் டீச் பண்ணும்போது I will teach you. So இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா மும்பை ஹையோட ஆயில் ஃபீல்ட்ஸ் இதுதான். அதாவது மும்பைல இருந்து அந்த அரேபியன் சீல இருக்கிற ஒரு ஆயில் வெல். ஸோ இது மாதிரி ஆயில் வெல்ல இது பண்ணிட்டு பைப்லைன் மூலமாக என்ன பண்ணுவாங்க, கோஸ்ட்க்கு வந்து அந்த க்ரூட் ஆயிலை செப்பரேட் பண்ணி அனுப்பி விட்டுருவாங்க. ஸோ யூ கேன் see the pictures of oil refineries. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நேச்சுரல் கேஸ். ஸோ நேச்சுரல் கேஸ் இது வந்து ஒரு 2 மார்க் கொஸ்டின், புக் பேக் 2 மார்க் கொஸ்டினில் உங்களுக்கு இருக்கு. ஸோ இதை கொஞ்சம் கவனமாக கவனிங்க. Natural gas usually accompanies the petroleum accumulations. அதாவது பெட்ரோலியம் எங்கெல்லாம் கிடைக்குதோ அங்கெல்லாம் வந்து பெட்ரோலியத்தோட சேர்ந்து நமக்கு கிடைக்கிற ஒரு பொருள் தான் இந்த நேச்சுரல் கேஸ். So it is naturally occurring hydrocarbon gas mixture. So natural gas அப்படிங்கிறது என்ன அப்படின்னா it is nothing but hydrocarbon mixture. It is naturally occurring hydrocarbon gas mixture consisting primarily of methane but commonly includes varying amounts of other higher alkanes and sometimes a small percentage of carbon dioxide, nitrogen and hydrogen sulphides. So இது வந்து எங்கெல்லாம் நமக்கு பெட்ரோலியம் கிடைக்குதோ அங்கெல்லாம் கிடைக்கிற ஒரு ஹைட்ரோகார்பன் கேஸ் தான், ஹைட்ரோகார்பன் கேஸ் மிக்ஸ்சர் தான் இந்த நேச்சுரல் கேஸ் அப்படின்னு சொல்றோம். இதுல வந்து மெஜாரிட்டியா எந்த கேஸ் நிறைய இருக்கு அப்படின்னா மீத்தேன் தான். அதை தவிர்த்த மீத்தேனை தவிர்த்த வேற என்னெல்லாம் இருக்குன்னா ஹையர் ஆல்கைன்ஸ் இருக்கு, கொஞ்சம் ஹையர் ரேஞ்சில் வந்து ஆல்கைன்ஸ் இருக்கு. அதை தவிர்த்து ஸ்மால் பர்சன்டேஜ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஜன், ஹைட்ரஜன் சல்ஃபைட்ஸ். இப்போ ஒரு கீழே ஒரு படம் கொடுத்துருக்கு பாருங்க, இதுல இந்த ப்ளூ கலர் இருக்கிறது தான் மீத்தேன். ஸோ மெஜாரிட்டி இந்த நேச்சுரல் கேஸ்ல எது இருக்கு அப்படின்னா மீத்தேன். அதை தவிர்த்த ஈத்தேன், புரோபேன், பியூட்டேன் இது எல்லாம் வந்து கொஞ்சம் கம்மியான பர்சன்டேஜ்ல இருக்கு. அதை தவிர்த்து ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஜன் அண்ட் ஹைட்ரஜன் சல்ஃபைட்ஸ் இருக்கு. ஸோ இன்னொரு படம் இங்க இருக்கு பாருங்க, இந்த நேச்சுரல் கேஸா இருக்கட்டும், பெட்ரோலியமா இருக்கட்டும், இது ஃபார்ம் ஆகிறதுக்கு மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் ஆகும், ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் இது மாதிரி தான் செடிமெண்ட்ரி ராக்ஸ் கீழே இது மாதிரி ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் லேயர்ஸ் ஆஃப் ராக்ஸ் ஃபார்ம் ஆக இதுலேருந்து இது ஃபார்ம் ஆகவே மில்லியன் இயர்ஸ் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் இது வரத்துக்கு இன்னொரு மில்லியன் இயர்ஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும்போது தான் நமக்கு இந்த கீழே இந்த லேயர்ல வந்து என்ன கிடைக்கும், நமக்கு பெட்ரோலியம், நேச்சுரல் கேஸ், ஈவன் கோல் இதெல்லாம் கிடைக்கிறது இந்த மாதிரி தான். ஸோ இப்போ இது எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ இது எப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். It is formed when layers of decomposed plants and animals are exposed to intense heat and pressure over thousands of years. It is used as a source of energy for heating, cooking and electricity generation. சரி, இது வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்றப்ப, it is formed when layers of decomposed plants and animals are exposed to intense heat and pressure.
over thousands of years. So for example, இங்க கீழ இருக்கிற அந்த diagram பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் கொஞ்சம் புரியும். So இது வந்து water body, இது வந்து dead organisms, plants and animals. Okay. So இதை வந்து அப்படியே ஒரு thousands of years அப்படியே அந்த dead plants and animals when it is exposed to heat and pressure, அதாவது மிக உயர்ந்த அழுத்தத்தையும் வெப்பத்தையும் அது எக்ஸ்போஸ் ஆகும்போது அந்த டெட் அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ் அது எக்ஸ்போஸ் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா அழுத்தம் அதிகரிக்க இது கீழே போய் இந்த ரெண்டாவது படம் பாருங்க. ஸோ செடிமெண்டரி ராக்ஸ் ஃபார்ம் ஆகுது. அதுக்கு கீழே என்ன ஆகுது, இந்த ட்ராப்டு ஃபாசில்ஸ் எல்லாம் கீழே போயிட்டே இருக்கு. மேலே என்ன ஆகுது, ராக்ஸ் ஃபார்ம் ஆகிட்டே இருக்கு. ரைட். ஸோ இந்த ராக் லேயர்ஸ் என்ன ஆகுது, ஃபார்ம் ஆகிட்டே இருக்கு. ஸோ அடுத்த மூணாவது படம் பாருங்க. இந்த பிக்சர்ல உங்களுக்கு புரியும். ஸோ செடிமெண்டரி ராக்ஸ் கீழே இம்பெர்மியபிள் ராக்ஸ் ஃபார்ம் ஆகும். இந்த இம்பெர்மியபிள் பெர்மியபிள் ராக்ஸ் நம்ம 9th படிச்சிருக்கோம். ஸோ இம்பெர்மியபிள் ராக்ஸ் which do not allow the water to seep through, இல்லையா? ஸோ இதனால என்ன ஆகுது அப்படின்னா இங்க தண்ணி என்ன ஆகாது, உள்ள போகாது. ஸோ தட் இட் ஃபார்ம்ஸ் ஓவர் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் ஆகும் இது மாதிரி அந்த ஃபாசில் ஃபியூவல்ஸ் வந்து கோலாவும் ஆயிலாவும் நேச்சுரல் கேஸாகவும் கன்வெர்ட் ஆகிறதுக்கு. ஸோ ஒரு 2-3 மில்லியன் இயர்ஸ் கழிச்சு என்ன ஆகும் அப்படின்னா ஸோ fossil fuels, dead animals and plants converted into coal, oil and natural gas. கீழ இருக்கிற இந்த பிக்சரை பாருங்க. இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த மாதிரி இடத்துல தான் நம்ம என்ன பண்ணுவோம், ட்ரில் பண்ணி we used to extract the natural gas as well as the crude oil. ஸோ இந்த நேச்சுரல் கேஸ் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கும் அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கும் நம்ம கம்பெனி வேணும் இல்லையா? ஸோ அதுதான் இந்த கெயில். ஸோ கேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட், அதுதான் அதோட எக்ஸ்பான்ஷன். இஸ் த லார்ஜஸ்ட் ஸ்டேட் ஓன்ட் நேச்சுரல் கேஸ் ப்ராசஸிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி இன் இந்தியா. ஸோ இதுதான் நம்ம இந்தியாவில் இருக்கிற லார்ஜஸ்ட் ப்ராசஸிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நியூ டெல்லியில் இருக்குது. ஸோ the highest concentration of natural gas is found in Mumbai high and Gypsum oil fields. So Gypsum அப்படிங்கிறது south of Mumbai highல இருக்கு. So இந்த Gypsumலயும் Mumbai highலயும் தான் largest concentration of natural gas இருக்கு. இந்த Mumbai highன்றது ஒரு important map places, அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு question. Then அடுத்து பார்த்தோம்னா compressed natural gas, அதாவது CNG, methane stored at high pressure, is a fuel which can be used in a place of gasoline, diesel fuel and propane LPG. ஸோ இப்போ வந்து நியூவாக வந்திருக்கு. நீங்கள் கூட நிறைய கார்லெல்லாம் பின்னாடி வந்து ஒரு ஸ்டிக்கர் பார்த்துருப்பீங்க CNG அப்படின்ட்டு, ஒரு சிலிண்டர் மாதிரி இருக்கும். இப்போல்லாம் வந்து நிறையா எப்படிலாம் பெட்ரோல் பங்க் இருக்கோ அதே மாதிரி CNGக்கு அப்படின்ற ஒரு பங்க்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க. ஸோ இட் இஸ் நத்திங் பட் கம்ப்ரெஸ்ட் நேச்சுரல் கேஸ். ஸோ இப்போ வந்து நம்ம கேசலைன் அதாவது பெட்ரோலியம் டீசலுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவாக நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். இட் இஸ் ஆல்சோ அ கைண்ட் ஆஃப் அ ஃபியூவல் அண்ட் இட்ஸ் அ ஃபியூவல் விச் கேன் பி யூஸ்ட் இன் பிளேஸ் ஆஃப் கேசலைன். நான் சொன்னேன் இல்லையா? ஸோ இப்போ டீசல் பெட்ரோலியம்க்கு பதிலாக நம்ம ஃபியூவலாக யூஸ் பண்ணுற ஒரு ஆல்டர்னேட்டிவ் தான் இந்த கம்ப்ரெஸ்ட் நேச்சுரல் கேஸ். இட் இஸ் நத்திங் பட் மீத்தேன் ஸ்டோர்ட் அட் ஹை ப்ரெஷர். மீத்தேன் அந்த நேச்சுரல் கேஸில் மீத்தேன் தானே நிறைய இருக்குது, அதை ஹை ப்ரெஷரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுதான் கம்ப்ரெஸ்ட் நேச்சுரல் கேஸ். ஸோ இதுதான் மும்பை ஹையோட ஆயில் வெல். ஸோ பார்த்தீங்கன்னா பேசின் அண்ட் மும்பை ஹையோட ஆயில் வெல் இதுதான். ஜஸ்ட் இதுலேருந்து என்ன பண்ணுவாங்க, எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து பைப்லைன் மூலமாக இங்கே இருக்கு பார்த்தீங்களா, இந்த பைப்லைன் மூலமாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கோஸ்டல் ரீஜனுக்கு அனுப்பிடுவாங்க. அங்கேருந்து க்ரூட் ஆயில் பக்கத்தில் இருக்க ரிஃபைனரிக்கு அங்கேயே ரிஃபைனர் தனித்தனியாக பிரித்து அனுப்பிவிடுவாங்க கோஸ்டல் ரீஜனுக்கு. ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம வந்து கோல் பெட்ரோலியம் எல்லாம் பார்த்தோம் இல்லையா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்து கன்வென்ஷனல் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜியை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். லைக் தெர்மல் பவர், அட்டாமிக் பவர், அதெல்லாம் பற்றி நம்ம டீட்டெயிலாக அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.